யார் யாரையோ திமுக இதுவரை ஏமாற்றிருக்காங்க, பெரிய பெரிய ஆளில் கவர்னர்லாம் கூட ஏமாற்றிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நீதியரசருக்கே அல்வா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும் கண்டிப்பாக எல்லாருமே. ஒரு நீதியரசரே நம்ப வச்சு ஏமாற்றி அந்த வழக்கிலேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலை. நீதியரசர் சுவாமிநாதனே புதுவையில் வந்து சொல்கிறாரு, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், ஆனால் இந்த வழக்கை நான் சும்மா விட மாட்டேன், கடைசி வரையும் நான் விசாரிப்பேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு தடை வாங்காத வரை நான் தொடர்ந்து விசாரித்து எனக்கு என்னோடய அதிகாரங்களை பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அவர் எந்த விதத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டேன்ற அந்த வாக்கியத்தை பொதுவெளியில் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கேஸெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரையும் மன்னிச்சிட்டார். எல்லாருக்கும் கலெக்டர் போய் மன்னிப்பு, தார்மீக மன்னிப்பு கலெக்டர் கேட்குறாரு, எஸ்பி கேட்குறாரு, துணை எஸ்பி கேட்குறாரு, அறநிலைத்துறை ஆணையர் கேட்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே துபுகடின்னு காலில் வந்து எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சது தப்பு, இந்த வழக்கு முடிச்சு வைங்க, எங்களை விட்டுருங்கன்னு கலெக்டர் தவிர மிச்சம் எல்லாரையும் விட்டுறாரு, போங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டேன்னு சொல்லி விட்டாச்சு. நீங்கள் பண்ணது தவறு தான், இருந்தாலும் மன்னிச்சேன்னு சொல்லிட்டு கலெக்டர் மட்டும் எஸ்பியும் அறநிலைத்துறை ஆணையரும் திருப்பி வந்து ஆஜராக சொன்னார். அப்போ கலெக்டர்கிட்ட அவர் கேட்குறாரு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5 பேர்களோட குழுவை எப்போ நீங்கள் தீபத்தூணில் தீப ஏற்ற அனுமதிப்பீங்க, இல்லை மேல்முறையீடு போகிறீங்களா, இது வந்து கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறார், கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுற அந்த விஷயம் நான் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, அறநிலைத்துறை ஆணையருக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அந்த இடம் சம்மந்தப்பட்ட அந்த ஜார்ஜ் பேக்கர்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அறநிலைத்துறை ஆணையரை கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்குறேன். சரி, அதுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு போவீங்களா, அது நாங்கள் அரசாங்கத்திட்ட கலந்து பேசி சொல்கிறோம், சரிட்டா. இப்படி சொன்னோன்னே வாய்தா வாங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி அதுக்கு ஆஜராகணும்ல, யாருமே ஆஜராகலை. ஏன் ஆஜராகலைன்னா ஒரு காரணம் சொல்லி எலெக்ஷன் டியூட்டி அதுன்னு சொல்லி ஆஜராகிறப்ப தான் டக்குன்னு ஏன் ஆஜராகலை, இங்கே தீபத்தூணுக்கு 5 பேர் வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற சொல்லி ப்ரெஷர் வரும்னு சொன்னோன்னே வழக்கை மேல்முறையீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வழக்கு உச்சநீதிமன்றம் போயிடுச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எங்கிட்ட நீங்கள் என்ன பர்மிஷன் வாங்கிட்டு போனீங்க, நான் அறநிலையத்துறை ஆணையர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன், தீபத்தூணில் ஏற்றதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்லிடுறோம், நாங்கள் மேல்முறையீடு போவோமான்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இதை பதிலை சொல்லிவிட்டு ஏற்ற வச்சுருவோம். அதை கிட்டத்தட்ட அவரை நம்ப வைத்து ஏற்ற வச்சுருவோம், இதான் அவர் நினைக்கிறது. சரி, அவர் என்ன கேட்குற, கலெக்டரான முடிவெடுக்க முடியாது, அறநிலையத்துறை கேட்டு சொல்லட்டும், அப்புறம் 5 பேர் கொண்ட குழு வந்து சிஆர்பி போலீஸை வச்சு மேலே வச்சு ஏற்றிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். யார், நீதியரசர். இவங்க டைமை வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்துட்டு மேல்முறையீடு போகிறீங்களான்ட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு நீதியரசர்கிட்ட போய் ஆஜராக மேல்முறையீடு போயிட்டீங்க. மேல்முறையீடு போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக பால் அங்கே போயிடுச்சுல.